அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். குட் மார்னிங், வணக்கம். இன்றைக்கி நம்ம புது டைப்பான ஃபிஷ் கறி பண்ண போகிறோம். டூனா ஃபிஷ். இது ரொம்ப நல்ல ஃபிஷ்ஷு. எல்லா ஏஜ்காரும் எல்லோரும் சாப்பிட்லாம். இது நிறைய டின் பேக்டு ஃபிஷ் தான். இது டின்னில் தான் வருது அதிகமாக. ஃப்ரெஷ் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். தேங்காய் பால் போட்டு மாங்காய் போட்டு பண்ண போகிறேன் டூனா ஃபிஷ்ஷு. அது எப்படி செய்கிறது, அதெல்லாம் என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். முதல்ல நம்ம இந்த நாலு அல்லி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, இஞ்சி சின்னதாக அரிஞ்சது போட்டுக்கணும். அப்புறம் ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி 1.5 டீஸ்பூனு, தனியா பொடி 1.5 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு 1 டீஸ்பூன் வெனிகரு, 1 டீஸ்பூன் வெனிகரு, 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இத்தனையும் போட்டு நல்லா குழச்சிக்கணும். குழச்சி இத்தனையும் போட்டு நம்ம கை வச்சு நல்லா குழச்சிடணும். இதெல்லாம் நல்லா கை வச்சு நல்லா கெட்டியாக அமர்த்தி மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சிடணும். இது ஒரு 10 மினிட்ஸ் இப்படி மூடி வச்சிடணும். மூடி வச்சிருக்கு. நம்ம இது 10 மினிட் ஆகிறதுக்குள்ள ஒரு 1.5 மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வைக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். இது ஒரு 3/4 தேங்காய் பால். இது 2ஆம் பால். முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அது இறக்கிறதுக்கு போது தான் ஊற்றணும். 2ஆம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். சாறு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதித்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், மாங்காய் அறுத்து வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். மாங்காய் அறுத்து வச்சுக்கிறது போட்டுட்டு மீன் போட்டுக்கலாம். மீன் கழுகி நீட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். மீன் எல்லாம் போட்டாச்சு. மீன் வெந்த பிறகு மீன் வேர்க்கு விடுவோம். மீனும் மாங்காவும் வேகட்டும். மீன் வெந்த பிறகு நம்ம தேங்காய் பால், முதல் தேங்காய் பால் ஊற்றி வெந்துட்டோம். நல்லா மீன் வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வைப்போம். வாங்க பார்க்கலாம் நம்மளோட குழம்பு என்னாச்சுன்னு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. மீனெல்லாம் வெந்திருக்கு பாருங்கள். மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. மாங்காய் எல்லாம் நல்லா வெந்து உடையுது. இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, தேங்காய் பால், முதல் பால் ஊற்றிக்கணும். முதல் பால் இப்படி ஊற்றிக்கிட்டு இது ஒரு கொதி மாத்திரம்தான் வரணும். ஒரே ஒரு கொதி ஒண்டி தான் வரணும். கொதி வந்தோன்னே இறக்கிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குழம்பு பார்க்குறதுக்கு. ஆஹா, நான் இதில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்றேன். சூப்பராக இருக்குது. உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ இது நம்ம தாளிக்கணும். இது ஒரு கொதி வந்த பிறகு தாளிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது இறக்கி வச்சிடணும். முதல் தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க.
தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குங்க. அப்புறம் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் அரிஞ்சு வச்சிருக்க போட்டுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டூனா மாங்காய் போட்டு தேங்காய் பால் எடுத்த கறி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் இஷ்டம் ஆகும், லைக் ஆகும். சாப்பிட்டு பாருங்கள். பண்ணி சேனல் இஷ்டம் ஆச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரஹ்மிஸ் கிச்சன். See you next video. Thank you. Bye.